என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. சஜு, என்ன ப்ரோ இப்படி நனைஞ்சு வந்திருக்கீங்க? வெளியே மழையும் பெய்யல, உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா மழை பெஞ்சிருக்கு போல. நீ ஏன் கிண்டல் அடிக்க மாட்டேன்? நீ பார்க்க வேண்டிய வேலையை நான் பார்த்தேன், நனைஞ்சிட்டேன். நான் பார்க்க வேண்டிய வேலையை நீங்க பாத்தீங்களா? ஒருத்தி குளிக்கிறதுக்கு போனா, குளிக்கிறதுக்கு போயிட்டு சஜு சஜுன்னு அலறிட்டு இருந்தா. என்னன்னு உள்ள போய் பார்த்தா ஷவர் கம்ப்ளைண்ட். நானும் எப்படியாவது தண்ணி வரதை ஸ்டாப் பண்ணிடலான்னு பார்த்தே முடியல, நனைஞ்சதுதான் மிச்சம். என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல. இனிமே நீ தான் போய் பார்த்தாக்கணும். உன் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா? குளிச்சுட்டு வந்துடுறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா என்ன கம்ப்ளைண்ட்னு தெரிஞ்சுதா? தெரியல சஜு, அதை பத்தி எல்லாம் எனக்கு ஐடியா இல்ல. பிரியா என்னடானா சஜுக்கு தான் தெரியும் அப்படிங்க. ப்ரோ, நீங்க டாக்டர், நான் என்ஜினியர். என்ஜினியரோட வேலையிலயாவது எல்லாருக்கும் கொஞ்சம் ஐடியா இருக்கும். பிராக்டிக்கலா சின்ன சின்ன வேலை பண்ணிருப்போம்ல. ஆனா உங்க வேலையை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. சரி ப்ரோ, நீங்க இங்கேயே குளிங்க. பிரியா ரூம்ல என்ன ப்ராப்ளம் நான் பாக்குறேன். கல்யாணத்துக்கு முந்தைய சொல்லிட்டே இருந்தா லைட்டா கை தட்டுப்பட்டாலும் ஷவர் ஆன் ஆகுது அப்படின்னு. நான் தான் வேலை பிரச்சனையில அதை மறந்துட்டேன். சரி சஜு. என்ன ப்ராப்ளமா இருக்கும்? ப்ரோ வேற வந்திருக்காரு, இந்த நேரமா கம்ப்ளைண்ட் ஆகணும். நம்மளால முடியாட்டா வெளியில இருந்து தான் கூப்பிடணும். இன்னைக்கு நைட்டுக்குள்ளாடி சரி பண்ணிடுவாங்களா? என்ன கம்ப்ளைண்ட்னு பாப்போம். பிரியா, பிரியா. சஜு, ஷவர்ல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. இப்பதான் சஞ்சீப் ப்ரோ வந்தாரு. நீ எங்கேயாவது வெளியே கிளம்பிட்டு இருக்குதியா? ஆமா சஜு, நாங்க 2 பேரும் ஹாஸ்பிடல் போறோம். ஏன், என்னாச்சு? என்னாச்சா? அவர் ஹாஸ்பிடல் போறாரு, நானும் கூடல போறேன். ஓ, நீ டாக்டரோட ஒய்ஃப் இல்ல? அதையே மறந்துட்டேன். என் ஃப்ரெண்டோட அம்மா வேற அங்க அட்மிட் ஆயிருக்காங்க சஜு. நேத்துக்கு அஞ்சு போய் பாத்திருக்கா, இன்னைக்கு அங்கதான் இருக்கா போல. அவங்க வீட்டுல வேற யாரும் இல்லையா? அவ மட்டும்தான் அவங்க அம்மாவை பாத்துட்டு இருக்கா. அவங்க அப்பா ஃபாரின். சரி, அப்பனா நீ சாரா ரூம்ல போய் ரெடி ஆகு, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். இல்ல இல்ல, நான் கிளம்பிட்டேன். முன்னமே நீ சொன்ன, அப்பவே நான் பாத்துருக்க வேண்டியது. இப்ப பத்தியா அவர் வந்திருக்க நேரமா பார்த்து கம்ப்ளைண்ட். என்ன நினைப்பாரு? ஏன் அவங்க வீட்ல எல்லாம் ஷவர் கம்ப்ளைண்ட் ஆகாதா? அதுல ஒன்னும் நினைக்க மாட்டாரு, நீ போய் பாரு. கிச்சனே இவ்வளவு அமைதியா இருக்கு. சாரா சமையல்னு தெரிஞ்ச உடனே கிச்சனே அமைதியாயிட்டு போல. யாரையும் காணல. நிலாக்கா, நிலாக்கா. என்ன சாரா, எதுனா வேணுமா? ஏக்கா, முதல்ல போன் பண்ணி உங்களை இன்னைக்கு வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தானே சொன்னேன், லீவுன்னு. என்ன பேசிட்டு இருக்க மக்களே? பிரியா வீட்டுக்காரர் எல்லாம் வந்திருக்காரு. எல்லாருக்கும் சேர்த்து அம்மா மட்டும் சமைச்சிருவாங்களா? ஏக்கா, உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு ஏன் சமையல்? நான் தான் பிரியாணி பண்ண போறேன். நீ பிரியாணி பண்ண போறியா? ஆமா, இன்னைக்கு சனிக்கிழமை இல்ல சாரா. சனிக்கிழமைனா பிரியாணி சாப்பிட மாட்டாவளா? சாரா இன்னைக்கு வீட்டுல கஞ்சி. வீட்டுக்கு மாப்பிள்ள வந்திருக்காரு, இந்த நேரம் கஞ்சி கொடுக்க போறீங்களா? நான் பிரியாணி சமைச்சு கொடுக்கேன். காலையில வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, நீங்க என்ன சமைக்கிறீங்களோ அது எனக்கு போதும், ஸ்பெஷலா எனக்கு எதுவுமே பண்ணாதுங்க அப்படின்னு. அவர் ஒய்ஃப் சாப்பிட்டியதான் அவருக்கு சாப்பாடாய். இந்த டாக்டர் மண்டை குழம்பிதான் தெரியாரு போல. நான் வேற எல்லார்கிட்டையும் சவால் விட்டுருக்கேன், இன்னைக்கு நான் தான் பிரியாணி பண்ணுவேன் அப்படின்னு. அவருக்கு வேற எதுவும் வேண்டாம்னு சொன்னாரா? கஞ்சி மட்டும் தானே, நான் சமைச்சிட்டேன். நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. நிலாக்கா, 2 நாள் முந்தி சிக்கன் எடுத்திருந்தல, ஆனா ஒரு பீஸ் கூட இந்த கண்ணுல காட்டல. இந்த அம்மா என்ன பண்ணாவளோ? பிரியா வீட்டுக்காரர் வந்ததுனால சிக்கன் எடுத்திருந்து அவர் ஒத்தில உழுங்கிட்டாரா ஒரு கோழியையும். நம்ம வீட்டுல இருக்கும்போது நீங்க எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தீங்களோ அதே மாதிரிதான் அங்க போய் வெஜ் சாப்பிட்டுருப்பா போல. அதை பார்த்துட்டு டாக்டர் என் ஒய்ஃப் சாப்பிடியே தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவன் என்ன சாப்பிடியாலும் அதை தான் அவரும் சாப்பிடுவாரு. அது பிறகு சிக்கனை யார் சாப்பிட்டது? தங்க, அதெல்லாம் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுல்ல. அதான் வீட்லயே என்னமோ கொஞ்சம் கூட சமைச்சு பக்கத்துல சின்ன பிள்ளைகளுக்குள்ள அநாத ஆசிரமம் இருக்கலாம், அங்க போய் ரோஹித் மாப்பிளையும் சஜு தம்பியும் தான் கொண்டு கொடுத்துட்டு வந்தாவ. அப்படியா? இந்த ஆளு என்கிட்ட ஒரு வார்த்தை வாய் துறக்கல. சரி, ஆனால நாளைக்கு நீங்க கண்டிப்பா வந்துருங்க. ஈஸ்டர் அதுமா நான் தான் சமைக்க போறேன், நான் தான் பிரியாணி பண்ண போறேன். என் சாப்பாட்டை சாப்பிட்டு எல்லாரும் வாயடைச்சு போயிடணும். இவ சமையல சாப்பிட்டா எல்லாரும் வாயடைச்சுதான் போவாவ. நேத்துக்கு இந்த பிரியாவன் சஞ்சயன் ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டாவ. எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டாவ. நான் பிரியாணி சமைக்க சொன்னதா பிரியா சொல்ல விரதம் இருக்க போறேன் அப்படின்னு. ஏக்கா, நீங்களே சொல்லுங்க, இந்த இடத்துல சாரா சமையல் எப்படி இருக்குன்னு நான் ப்ரூஃப் பண்ணி தானே ஆகணும். அதான் நாளைக்கு நான் தான் சமைப்பேன், நீங்க இந்த கிச்சன் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சாரா மக்களே, நாளைக்கு ஈஸ்டர், எல்லாரும் வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு ஆசைப்படுவாவ. இத்தனை நாளும் வெஜ் சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாருக்கும் நாக்கம் செத்து போயிருக்கான். நீ பாட்டுக்கு பிரியாணி பண்ணியன்னு சொல்லிக்கிட்டு வேற எதனையாவது கிண்டி கிளறி வச்சியனா எல்லாரும் பாவம் இல்ல. நிலாக்கா, உங்களுக்கு கூட என் அருமை பெருமை தெரிய மாட்டேங்குது. நான் வேற நாளைக்கு உங்களுக்கு லீவு தரலாம்னு நினைச்சேன். நீங்க வாரீங்க, ஆனா கிச்சன் பக்கமே வரக்கூடாது, ஆளை தாண்டி இங்க வரவே கூடாது. சாரா சமையல் எப்படி இருக்குன்னு நாளைக்கு சாப்பிட்டு பாத்துக்கிட்டு சொல்றீங்க. சாரா, ஏங்க, சாரா சமையல் தான் சொன்னேன், அதுக்குள்ளாடி நீங்க நாக்க தொங்க போட்டுட்டு வந்துட்டீங்களா? சாரா, நாளைக்கு நீயா சமைக்க போற? ஆமா, இத்தனை நாள் வெஜ் மட்டும் சாப்பிட்டு உங்க நாக்கெல்லாம் செத்து போயிருக்கல. நாளைக்கு நீ சமைக்கிறது சாப்பிட்டா நிஜமாலுமே நாங்க எல்லாரும் போய் சேர்ந்துருவோம். எதனா சொன்னீங்களா? இல்ல சாரா, ஏன் இந்த விபரீத முடிவு?
ஏங்க உங்க ஒய்ஃப இந்த டாக்டர் பொண்டாட்டியும் சேர்ந்து சமையலே தெரியாதுன்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்காவ. சும்மா விட்டுருவாளா சாரா? இன்னைக்கு சமைச்சு போட்டு நான் யாருன்னு ப்ரூஃப் பண்ணலான்னு பார்த்தேன். சரி நிலாக்கா பேச்சுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கணும்ல, அதான் அந்த ஒரே காரணத்துக்காண்டி தான் நாளைக்கு சமைக்க போறேன். சாரா, ஏற்கனவே இத்தனை நாளா எல்லாருக்கும் நாக்கும் செத்து போயிட்டு ஜீசஸ் எப்படி உயிர் தெழுந்தாரோ அதே மாதிரி உங்க நாக்கையில நான் உயிர் பெற வைக்கேன். நாக்கு செத்து போச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்படாதுங்க, நாளைக்கே உயிர் வந்துடும். இந்த டாக்டருக்கு நான் யாருன்னு புரிய வைக்கிற நேரம் வந்துட்டு. டாக்டருக்கு புரிய வைக்கேன்னு சொல்லிக்கிட்டு நாளைக்கு எல்லாரும் அவர் ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆக போறோம் பாத்துக்கா. என்னத்த அடிக்கடி மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல, நாளைக்கு காலையில என்னை வீட்டுல கூப்பிட்டுருக்காவ. இல்ல அத்தை பிரியா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்தா போதான்னு சொன்னாவ. ஆனா என்னைய கூப்பிட்டுருக்காவளே, நான் காலையில போயிட்டு நைட்டு தான் வருவேன். அப்பனா நைட் அங்க இருந்து சாப்பிடாம வந்துருங்க. நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நீங்க வார நேரம் சூடு பண்ணி மறுபடியும் உங்களுக்கு தரலாம். விடமாட்டா போலயே. சாரா, அம்மா வந்ததுக்கு பிறகு ஒரு தடவை கேட்டுட்டு நீ இந்த முடிவு எடுத்துக்கா. நிலக்க எங்க அம்மா எல்லாம் எப்பதான் நான் சமைப்பேன்னு இருக்காவ. நாளைக்கு நான் சமைச்சு நல்ல பேர் வாங்காட்டா என் பேர் பிரியா இல்ல. பிரியா இல்லையா? சாரா இல்ல பாத்துக்கிடுங்க சொல்லிட்டேன். உனக்கு இதெல்லாம் தேவையா? ஏற்கனவே நான் நல்லா தான் சமைப்பேன். நீயா? இந்த டாக்டர் கிட்ட என்னைக்கு சபதம் போட்டனோ அன்னையில இருந்து யூடியூப்ல பிரியாணி எப்படி செய்வதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு தான் இருக்கேன். யூடியூப்ல எல்லாம் கரெக்டா அளவெல்லாம் கொடுத்துருப்பாவ, அது மாதிரி செய்தாலே காணும். நல்ல யோசிச்சுக்கா, உன் பியாரே உனக்கு மறந்து போயிட்டு இதுல இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் உனக்கு வேணுமான்னு பாத்துக்கா. எப்ப பார்த்தாலும் டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருக்காதுங்க. இது இப்படிதான் என்னெல்லாம் வாங்கணும் நான் உங்கள்ட்ட சொல்லி நீங்க அதை மட்டும் வாங்கி தருவீங்களா? இவ மோட்டிவேட் ஆகிறதுக்கு நம்ம வேற தான் கிடைச்சா. யாரோ கடலை பொடி ஸ்மெல் வருதே, யாருன்னு பாத்துக்கிட்டு. அக்கா நான் உங்களை போற வந்து பாக்கேன், நான் இப்ப வரேனா? பாவம் எங்க அத்தை 22 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா அவ்வளோ. இவ்வளத்தையும் அவ கேட்கணும். அக்கா அவ அப்படிதான் சொல்லிட்டு போவா. எப்படியும் 11-12 மணி வரைக்கும் தூங்கிடுவா. இன்னைக்கு பேசின பேச்சுக்கு கண்டிப்பா 9 மணிக்காவது அலாரம் வச்சு எழும்பிடணும்னு நினைப்பா. அவ போன்ல இருந்து அலாரத்தை ஆஃப் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. அவ எழும்பி வர்றதுக்குள்ளாடி நீங்களே சமைச்சிருங்க. சரி தம்பி. சரிக்கா, நான் வாரேன். நல்ல புருஷே நல்ல பொண்டாட்டி. சாராக்கு ஏத்த மாப்பிள்ள இவர்தான். அவ என்ன பண்ணாலும் கோவப்படாம அப்படியே சிரிச்சிட்டு போயிருயாரே. எப்படியும் சேர்ந்து போகும்போது டாக்டரோட ஒய்ஃப்னு பார்த்தா சொல்லுவாங்களா? அழகா இருக்கமா இல்லன்னா வேற துணி மாத்தணுமா? அதெல்லாம் அழகா தான் இருக்க, ப்ரோக்கு ஏத்த மாதிரி தான் இருக்க. பாத்தியா, நீ கூட கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்ட. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்னா போறீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஷவர் பாத்தியா என்ன பிரச்சனைன்னு? சரி பண்ண முடியல பிரியா. சரி பண்றதுக்கு ஆளை வர சொல்றேன். எனக்கு இப்போ உடனே வெளியே போன பாத்துக்கா, நான் வீட்டுல இருக்க மாட்டேன். அப்பனா யாரு பாத்துப்பா? இப்பயே போன் பண்ணி சொன்னாதான் மதியம் தாண்டும் போதாவது வருவாவ. நீ ஒண்ணு பண்ணு, நான் வர்றதுக்குள்ளாடி வந்தாங்கன்னா நீ இங்க இருக்காத, சாரா ரூம்ல இருந்துக்கா. அப்பா வீட்டுல தான் இருப்பாவ, அப்பாவை கூடயே நிக்க சொல்லு. அப்பா இல்லாட்டா ப்ரோ இங்க நிக்கட்டு. சரி. அவங்க வர்றதுக்குள்ளாடி நான் வந்துருவேன். அப்படி வராம இருந்தாலும் யாரையாவது கூட நிக்க சொல்லிக்கா. ஏன்னா நம்ம யாராவது நின்னாதான் ஒழுங்கா வேலை ஓடும். நீ சாரா ரூம்ல அல்லது என் ரூம்ல இருந்துக்கா. சரி. பார்த்து போயிட்டு வாங்க. என்ன செஞ்சா எல்லாம் போவேன்னு தெரியலையே. தெரியாதனமா ஒரு வேலையை பாத்துக்கிட்டான். நம்ம தலையில கட்டிக்கிட்டு போயிட்டானே. இந்த சத்தத்தை எப்படி ஆஃப் பண்ணனேன்னு தெரியலையே. கிளவி என்னத்துக்கு அலப்பறை பண்ணிக்கிட்டு கிடக்கு? சஜு லேப்டாப்ப கிளவி என்னத்துக்கு வச்சிருக்கு? இதுவெல்லாம் வீட்டுல உறங்கவும் செய்யாதுவல. இந்த சாரா பெண்ணை கட்டி கொடுத்ததுக்கு பிறகு கூட அது 11 மணி 12 மணி வரைக்கும் நீண்டு நிமிந்து கிடந்து உறங்குது. இதுவெல்லாம் வீட்டுல உறங்கவும் செய்யாதுவல. காலத்தை தெரியாதனமா எல்லாத்துக்கும் கம்போட்டு கொடுத்து விட்டான். பையன் வேற லேப்டாப்பையே நம்மள்ட்ட தந்துக்கிட்டு போயிட்டான். கிளவி சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் என்ன திட்ட வச்சீங்க? பையன் வேற சொல்லிக்கிட்டு போயிருக்கானே, நான் வரதுக்கு முந்தி இது எல்லாம் நீ சரி பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு. பாட்டிமா வழக்கமா கிளவி தானே சொல்லுவேன். எப்பவோ ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காவ பெரிய வீல மரியாதையா பேசணும் அப்படின்னு. ஏடி படிச்சு முடிச்சு 5 வரையும் தாண்டதுக்கு அப்புறம் உனக்கு இதெல்லாம் ஞாபகத்து வருது? பாட்டிமா அதெல்லாம் விடு. இப்பதான் பாசமா பாட்டிமான்னு கூப்பிடல, எப்படி நாளைக்குன்னு பாக்கேன். எப்படி எல்லாம் வெளி அவதாரம் எடுக்க வேண்டியதா இருக்கு. பாட்டி ஏட்டி ஏன் சொல்லன்னு தப்பா நினைக்காத. இந்த காலமே இருந்துட்டு எந்த தாத்தாயை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க? ஏட்டி கரெக்ட் பண்ணி வயசாட்டி எனக்கு. அந்த காலத்துல நாங்க பார்க்காத ஆளா? ஆமாமா நீ பார்க்காத ஆளா? இப்ப சஜுக்கு லேப்டாப் போட்டு எதுக்கு தேய்ச்சிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த பையலுக்கு நல்லது செய்யலாம்னு நினைச்சா பையன் யார் தலையில கட்டி விட்டுட்டு போயிட்டான். யாரு சஜுவா? ஆமாமாக்கா, இந்த பேஸ்புக்ல பிள்ளைகளுக்கு போட்டாயா பார்த்து கம்ப்யூட்டர் கொடுத்து வச்சிருந்தோம்ல. இப்ப அதெல்லாம் உறக்க வராம இவனுக்கு போன போட்டுக்கிட்டு இருக்காய். போன போடுவாங்க, மெசேஜ் அனுப்பிட்டு இருக்குவாங்க. மெசேஜா? ஆமா, கம்ப்யூட்டர் கொடுத்த நேரத்துல இருந்து ஒரே மெசேஜ் வந்துட்டே இருக்காய். பாட்டியா அது மெசேஜ்? ஏதோ ஒரு மெசேஜ் வந்துட்டே இருக்காய். எப்படி பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காய், என்னத்தையாவது செய்யலாமா அவனுக்கு? என்கிட்ட கொண்டு லேப்டாப் தந்துட்டு நான் வரதுக்குள்ளாடி அம்படத்தையும் சரி பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்கான். எனக்கு இதுல பட்டனை தட்டியதை தவிர வேற என்னத்தையாவது தெரிய மாட்டேமாக்கா. இப்போ உனக்கு என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு,
தரேன். இந்த நான் கம்ப்யூட்டர் கொடுக்க முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி மாத்த முடியுமா? பிளாக் பண்ணாலே காணோம். சஜிவே பிளாக் பண்ணாம கிளவிய கொஞ்சம் கிறுக்காக்கலான்னு கொடுத்துட்டு போயிருக்கான். ஏடி சிக்கன் என்ன இருக்கு, சமோசா என்ன இருக்கு? சிக்கன்ல தொட்டு சமோசாயை தின்னு ஆளுல தள்ள பண்ணாத. சிக்கன்ல முக்கி சமோசாயை திங்கணுமா? இந்த இரு முக்குவோம். ஏடி நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்னத்த கனவு கண்டுகிட்டு இருக்க? பாட்டி இப்ப என்ன முன்ன மாதிரி இது இருக்கணும் அப்படிதானே? அதாவது நீ கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோ அதே மாதிரி இருக்கணும் தானே? ஏடி ஆமா. இப்ப நம்ம துணி அலசிக்கிட்டு துணிக்கு கம்ஃபர்ட் கொடுக்கும். எப்படி கொடுப்போம்? எப்படி கொடுப்போம்? கிளவி திருப்பி ஏன்டே கேட்காத. முத என்ன செய்யணும்? பக்கெட்ல தண்ணி ஊத்தணும். அது பிறகுதான் கம்ஃபர்ட் அதுல ஊத்த முடியும். அதுக்கு அடுத்து தானே துணி அதுல முக்கி எடுக்க முடியும். ஏடி இதெல்லாம் முன்ன மாதிரி மாத்துன்னு சொன்னா நீ என்னத்த பேசிக்கிட்டு இருக்க? பாட்டி இரு, கொஞ்சம் கொஞ்சமா தானே உன மண்டையில ஏத்தணும். எப்படி துணிக்கு கம்ஃபர்ட் கொடுக்கிறதுக்கு தண்ணி முக்கியமோ அதே போல நீ Facebookல கம்ஃபர்ட் கொடுத்து வச்சிருக்கேல, இதெல்லாம் அழிக்கிறதுக்கு இந்த லேப்டாப்பை தண்ணியில முக்கணும். லேப்டாப்பை தண்ணியில முக்கணுமா? பையனுக்கிட்ட இந்த காப்பாத்ததுக்கு வழி சொன்னா பையனை போட்டு மிதிக்கிறதுக்கு வழி சொல்ல. இல்ல கப்பல தண்ணியை கொண்டு கிட்ட வச்சாலாம். பாட்டிமா தண்ணியை மாத்து, லேப்டாப்ல கலஞ்சிரேன்னு சொல்லுவாங்க. பாட்டி ஆமா, லேப்டாப் பக்கத்துல தண்ணி கொண்டு வச்சு தண்ணி கலஞ்சிட்டுனா லேப்டாப் நாஸ் ஆகிடும்ல. அது பிறகு என்னத்துக்கிட்டு தண்ணியில கொண்டு முக்க சொல்ல? நீ நல்லா யோசிச்சு பாரு. நீ எப்பெல்லாம் தண்ணியை கொண்டு லேப்டாப் பக்கத்துல வச்சிருக்கியோ அப்பெல்லாம் லேப்டாப் மூடி இருக்கும். மூடி இருக்கும்போது தண்ணி பட்டதுன்னா அது நாசம் தான் ஆகும். இப்ப நான் லேப்டாப் திறந்திருக்கல, இப்ப தண்ணியில முக்கி லைட்டா சோப் போட்டு எடுத்தா நீ கம்ப்யூட்டர் கொடுத்ததெல்லாம் பெய்யும். ஏடி உள்ளதா? நீ நல்லா யோசிச்சு பாரு பாட்டி. நீ எப்பெல்லாம் லேப்டாப் பக்கத்துல தண்ணி கொண்டு போனாலும் லேப்டாப் மூடி தான் இருக்கும். ஆமா. அது பிறகு என்ன உள்ளது தானே மக்கா, பழைய மாதிரி ஆயிரல. பாட்டி உண்மையை தான் சொல்லேன். நம்ம துணிக்கு கம்ஃபர்ட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி சோப் போட்டு துணி அலசியமா, அது பிறகு தானே கம்ஃபர்ட் கொடுக்கும். அதே ஃபார்முலாயை தான் இங்கேயும் அப்ளை பண்ணணும். என்ன நீ முதல்ல கம்ஃபர்ட் கொடுத்துட்ட, அதனால தண்ணியில முக்கிட்டு சோப்பு போடணும் அப்படிதான். இம்ரத்துக்கு அந்த பையன் தலையில கொண்டு தள்ளிட்டு போயிருக்கான். இந்த வாரம் பக்கெட்ல தண்ணி எடுத்து வச்சுட்டு. பக்கெட்ல எடுக்காத பாட்டிமா, நல்ல பெரிய அண்டால எடுத்து வை. நான் பிடிச்சு வச்சுட்டு வரேன். லேப்டாப் வச்சுட்டு போ பாட்டி, தண்ணியில முக்கட்டாமா. நீ முதல்ல தண்ணி பிடி, அது வரைக்கும் அது இங்கே இருக்கட்டும். நான் தண்ணியை பிடிச்சிட்டு வரேன். கிளவி பியாச்சா பேசுன பியாச்சு. நீ நல்லா இதை குளிப்பாட்டி வை. சஜு வந்து உன் கால் கையெல்லாம் உடைக்கட்ட பாரு. யாருக்கிட்ட? சாராவ காமெடி பீஸா தானே பாத்தியா? இனிமே வில்லிய பாப்பியா? என்ன போலாம் வா. ஓகே தானே? என்னாச்சு உனக்கு? வந்ததுல இருந்து இதையே கேட்டுட்டு இருக்க. மத உங்க கூட ஹாஸ்பிடல் வரேன்ல, பாக்கிறதுக்கு டாக்டரோட ஒய்ஃப் மாதிரி இருக்கனா? அதெல்லாம் இருக்க. என் குட்டிமா எப்பவுமே அழகிதானே. நீங்க வாயில வாரதெல்லாம் அடிச்சு விடுவீங்க. இப்ப கனிக்கு போன் பண்ணி கேப்பமா? ஞாபகம் இருக்கா முதல்ல அந்த வாட்ச் உன்ட்ட கொடுத்தேன்? அன்னைக்கு தானே நான் முதல்ல உங்கள்கிட்ட பேசினேன். அப்ப நான் கனிக்கிட்ட ஒன்னு கேட்டேன், எப்படி ஜோடி பொறுத்த நல்லா இருக்கா அப்படின்னு. அவ என்ன தெரியுமா சொன்னா? எல்லாம் ஓகே தான், ஆனா எங்க அக்கா விட நீங்க கொஞ்சம் கருப்பா இருக்கீங்க அப்படின்னு. அன்னைக்கு கனிக்கிட்ட சொல்லிட்டீங்களா? ஃப்ராட். சரி போமா. என்ன இருந்தாலும் லவ் பண்ணிட்டே இருக்கும்போது தான் நல்லா இருந்து பாத்தீங்களா? அப்ப நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு கொஞ்ச நாள் கூட லவ் பண்ணிட்டு அது பிறகு திருப்பியும் கல்யாணம் பண்ணுவோமா? நடக்காதுல. சரி வா கிளம்பு, சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துடணும். அது பிறகு என்ன நினைப்பாவ? வாரது விருந்துக்கு அவிய பாட்டுக்கு போறாவா வாராவா அப்படின்னு. அதெல்லாம் அத்தாம எதுவும் நினைக்க மாட்டாங்க. அது பிறகு பிரியா விக்கி வேற அவங்க வீட்டுக்கு போகல, வேணேன்னு தான் அவாய்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். திங்கக்கிழமை என்ன ஆனாலும் பிளான மாத்தவே கூடாது, போயிட்டு வந்துடணும். எப்பவும் போல காலேஜ் முடிஞ்சு உன்னைய கூட்டு வருவேன்ல, அந்த வழியாவே அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். அங்க நிறைய பேர் உண்டா? நிறைய பேரா? அங்க என்ன கல்யாண வீடா? விக்கி இருப்பான், அது பிறகு அவங்க அம்மா வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஒரு அம்மா உண்டு. ஒரு வாட்டி ஆதியை பத்தி விசாரிக்கிறதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அப்ப வாட்ச்மேன் சொல்லிட்டு இருந்தாரு ஆதி தம்பி இந்த நேரம் விளையாடுறதுக்கு போவாரு அப்படின்னு. ஒன்னில் கிரவுண்டுக்கு போவான், அப்படி இல்லைன்னா ஜிம்முக்கு போவான். அதனால அவன் இருக்க மாட்டான். அந்த வீட்டுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போது நான் நிறைய தடவை போயிருக்கேன். அதனால நீ ஒன்னும் பயப்படாத, அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் என்னைய நல்லாவே தெரியும். உங்க கூட தானே வர போறேன், அது பிறகு என்ன பயம்?